நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, விநாயகர் கும்பிட்டோடனே சீரியல் நினச்சிங்களா? இது நம்ம ஷோ தாங்க. எங்கடா ஓப்பனிங் எடுக்கலாம், அது நியூ இயர் இருந்தா அப்படின்னு நினச்சிருந்தோமா? இதோ தலைவர் இருந்தார், உடனே ஒரு கும்பிட போட்டோம், அப்படியே ஒரு ஷார்ட்டை வச்சோம், உடனே நீங்கள் சீரியல் போயிடாங்க. அப்பா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே தான், புதுசாக இருந்துச்சுல்ல, அதனால தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சரண்யா? நம்ம எபிசோடு வந்து 20 எபிசோட தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் இருக்கோம். எஸ், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் தான் அறிவு குழுந்து நிரூபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அதாவது எவ்வளோதான் விஞ்ஞானம் வளரட்டுமே வந்து இந்த ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது ஃபார்மெட்டை நம்ம மாற்ற மாட்டோம் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நியூ இயர் வந்தோடனே வந்து போன வருஷம் நடந்துட்டு இருந்த எந்த விஷயத்தை நீங்கள் விடலான் இருக்கீங்க, இந்த வருஷத்துலேருந்து எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னன்னாலும் சரி மாறவே மாறாது. அது மாதிரி இங்கேயும் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல முடிவு. இந்த மாதிரி டிவி பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் மூஞ்சில. இல்ல இதை விட்டுட்டு இதை கெட்டதை விட்டுட்டு நல்லது படிக்கலாம் அப்படின்றதுக்காக. இல்ல இதை விட்டாதான் அது கிடைக்கும் அப்படின்னு. ரைட். நீங்க எதை விடலாம் இருக்கீங்க? ஹாஃப் பாயில் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கலான். எதனால விட போறீங்க இந்த ஹாஃப் பாயில்? ஹாஃப் பாயில் சாப்பிட்டா ஃபேட் ஏறுதுன்னாங்க. ஓஹோ, ஃபுல் பாயில் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் ஏறுதுன்னாங்க. யார் சொன்னது இது? நான் தான். நல்ல முயற்சி, நானும் இதை கையாளுகிறேன். நெக்ஸ்ட் டேல நான்வெஜ் சாப்பிடலான்னு இருக்கேன். ஏம்மா, ஏன் இந்த திடீர் முடிவு? இல்லை, இத்தனை வருஷமா சாப்பிடல, ஸோ புதுசாக இருக்கட்டுமேன்ட்டு. இனிமேலாச்சும் காலேஜ்க்கு ரெகுலரா வரலாம். காலேஜ் பக்கமே வரது இல்லையா? இல்ல நிறைய லீவ். இப்போ மட்டும் எப்படிமா கரெக்டா வந்திருக்கிற? ஸ்டார்டிங்ல ஷூட்டிங்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. ஓகே, புது வருஷம், புது எபிசோட், புது பசங்க, ஸோ புது கான்செப்ட் தானே? இல்ல அரவிந்த், அதே கான்செப்ட் பட் வேற கேள்வியோட புதுசா யோசிச்சுட்டு வந்திருக்கேன். கேள்வி வேறயா? ஆமா, கேள்வி புதுசு தானே. என்ன கேள்வி இன்னைக்கு? ஸோ இந்த செக்மெண்ட் வழக்கம் போல நம்மளோட தங்கிலீஷும் சுத்த தமிழும் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கலந்து நான் ஒரு வரி சொல்லுவேன். அந்த வரியை நீங்க சுத்த தமிழ்ல சொல்லணும். ஸோ உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, இப்ப வர டாக்ஸில கூட வைஃபை இருக்கு, இதை வந்து சுத்த தமிழ்ல சொல்லணும். இப்ப வர வாகனத்தில் கூட இணையதள வசதி உள்ளது. என்ன வாகனம் அது? 4 சக்கர வாகனம். இல்லம்மா, கார் வேற டாக்ஸி வேற. இப்போது வரும் மகிழுந்தில் கூட இணையதள இணைப்பு உள்ளது. மகிழுந்து அப்படி என்றால் என்ன? வேற டாக்ஸினா மகிழுந்து ரெண்டும் ஒன்று தானே? ஒண்ணுதானா? அப்ப சொல்லுங்க. அப்ப இப்பொழுது வரும் அழைக்கும் மலிந்திலுக்கு கூட இணையதள ரோல் ஆகுது. அவன் ரோல் ஆகி தான் டாக்ஸி வரும். ஆமா, டாக்ஸி கார். ஆனா வைஃபைனா இணையதளமா? வைஃபைனா இணையதளம் இல்ல, பட் அதை வச்சு இணையதளம் யூஸ் பண்ணிக்கலாம். நீ தானே சொன்ன இணையதளம். இப்பொழுது வரும் என்ன இலவச வண்டிகள் கூட இலவச வண்டி? யாரு கால் டாக்ஸி யாருமே உங்களுக்கு காசு வாங்குறது இல்லையா? மனிதத்தம் வேணா பண்ணி கட் பண்ணி பேசுற. இப்பொழுது வரும் சரக்கா? அனிஷா, ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன இப்படி நீ பேசுற? தப்பு பேசாத. அந்த மாதிரி என்ன பழக்கம் இப்படி பழகுற நீ? கார்லயா கொண்டுருவாங்க உனக்கு? இப்பொழுது வரும் 4 சக்கர வாகனங்களில் கூட காற்று இணையதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. காற்றில் இணையதளம் வசதி இந்த அமைக்கப்பட்டுள்ளது. இணையதளம்னா என்ன? அதான் ஏர் இன்டர்நெட். பேசலுமா? வணக்கம். வணக்கம். ஆஹா, இப்படி ஒரு பேரா? அருமையான பேரு. இப்பொழுது வரும் 4 சக்கர சொகுசு பேருந்தில் ஏய், உங்க சொந்த ஊர் எது? கோயம்புத்தூர். நீ சொகுசு பேருந்து அடிக்கடி போவ, கரெக்டா? இப்பொழுது வரும் 4 சக்கர சொகுசு காரில் கூட. கார் என்பது ஆங்கிலம் தானே? இப்பொழுது அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க சொல்றதெல்லாம் விட்டு. இல்ல அவங்க சொன்ன சரக்கு கரெக்ட் தான். சரக்கு கரெக்டா? நீ சொன்ன சேர்க்கை தானா? திவ்யா, எல்லாருமே ஒரு மார்க்கமா தெரியுதுங்க. சரக்கு வச்ச 4 சக்கர வண்டியில சரக்கு வச்ச 4 சக்கர வண்டியில இப்பொழுதுலாம் இப்போ வைஃபை தெரியாதுல உங்களுக்கு? வைஃபைனா கோணி பை, கேரி பை, அந்த மாதிரி நிறைய பை இருக்கு. அந்த மாதிரி ஒரு பை இப்பொழுதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பை அதுல சேருமாமா? அதுல அது வந்து சேரும். இது எல்லா சைஸ்லயும் கிடைக்குது என்னமா? இல்ல அப்படி கிடைக்காது. அப்படி கிடைக்காது. பேர் சொல்லுங்க. மதுரஞ்சனி. சரிம்மா. பயங்கர கோபக்காரியா இருப்ப போல நீ. இல்லையே, ரொம்ப பலமா வருது. நான் ரொம்ப சாது சார். பார்த்தாவே தெரியுதுமா? இல்லையா? நான் ரொம்ப சாது. ஆமா. இப்பொழுது வரும் வாடகை வண்டியில் கூட இணையதள வசதி உள்ளது. என்ன வாடகை வண்டி? ஆப்ல எல்லாம் போட்டு. ஆப் என்பது ஆங்கிலம் உபயோகிக்க கூடாது. அந்த இணையதள டப்பா
ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதை ஆன் பண்ணோடனே தான் அந்த ஆன் என்பது ஆங்கிலம் தானே? சரி, சுவிட்ச் தட்டுறாங்க. ஐயோ, சுவிட்ச் என்பதும் ஆங்கிலம் தானே? பட்டனும் ஆங்கிலம் தான். ஆம், நீயே கூறிவிட்டாய். இப்போது வரும் ஊர்தியில் கூட இணைப்பு வசதி உள்ளது. கேஸ் இணைப்பா? 2 சிலிண்டர் கொடுப்பாங்களா? இணையதள இணைப்பு வசதி உள்ளது. இணையத்தில் இணைப்பு வசதி யூஸ் பண்ணவே மாட்டேல நீ எல்லாம் வைஃபை. ஏய், ஓசி வைஃபைலயே சுத்திட்டு இருக்கிறதா இல்ல கேள்விப்பட்ட பின்னாடி. எங்க அப்பா நெட்வொர்க் இன்ஜினியர். அப்ப போய் நில்லுமா. எனக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தமே இல்ல மாதிரி நிக்கிறீங்க. நானு 17 தான் நிக்கிறேன். 45 வந்துகிட்டே இருக்கு. அங்கிட்டலாம் திரும்புது, எங்க எல்லாம பாக்குது. மாமாங்க இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது. சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. சூட எடுத்துட்டு வாங்கடா டேய். இப்பொழுது வரும் வரி மகிழுந்தில் கூட வரி மகிழுந்து கா கா ஆ அம்மா அப்பா. கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. பதில் கிட்ட வராங்க, பதில நெருங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சா வந்துரும். ஆனா. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். சோ நான் உங்ககிட்ட கேட்டிருந்த கொஸ்டின்னா, இப்ப வர டாக்ஸில கூட வைஃபை இருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப வரும் வாடகை மகிழுந்தில் கூட அருகலை உள்ளது. அருகலை, வைஃபைனா அருகலை. மகிழ்ந்து சொல்லிட்டீங்க, அப்புறம் வாடகை 4 சக்கர வாகனம்லாம் சொல்லிட்டீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், ரைட்? ஸோ இனிமேல் நம்ம வந்து கேபில் ஏறும்போதோ டாக்ஸியில் ஏறும்போதோ வைஃபை யூஸ் பண்ணும்போதோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இதை பற்றி விளக்குவோம். ஓகேவா சரண்யா? இன்னும் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நம்மகிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்கள போய் பார்ப்போம். போங்க கிளாஸுக்கு போங்க. பாய் பாய். என்ன சரண்யா தனியாக வந்து புல்கடையில் எல்லாத்தையும் கூட்டி திரும்பி படிச்சிருக்கு, என்ன விஷயம்? இல்ல அப்படியே இங்க வந்து நின்னதும் காலேஜ் ஞாபகங்கள்லாம் அப்படியே ஆறா ஓடுதா, செட்டில் ஆயிட்டேன் இங்கே. நான் நினைச்சேன் ரசிகர்கள் கூட்டம் இங்கேயும் உனக்கு கூடிடுச்சோ அப்படின்னு. ஏன்னா அப்படியும் சொல்லலாம். இல்லை, உண்மையான விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சென்னையிலேருந்தோ திருச்சியிலிருந்தோ மதுரையிலேருந்தோ எங்கே வேணாலும் கோயம்புத்தூர் நோக்கி போங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கும் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே பெரிய ஃப்ளெக்ஸ் இருக்கும். செய்தி வாசிப்பாளர் சரண்யா அவர்கள் தலைமை நற்பணி மன்றம் அன்புடன் வரவேற்கிறன்ற போர்டு எங்கே பார்த்தாலும் நீங்கள் போர்டா இருக்கு. எப்படி சரண்யா அது? ரீசெண்டாக கோயம்புத்தூர் பக்கம் பண்ணீங்க. இப்போ முந்தானத்துக்கு கூட ப்ரோக்ராம் முடிச்சுதான் வந்து நான். சரி விடுங்க விடுங்க, என் பெருமையே இப்படி பேசி. அன்பால சேர்த்த கூட்டம் வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் நினச்சேன். பார்த்தா இங்கேயே வந்து மாணவர்களை கூட்டி வச்சிருக்கீங்க. என்ன விஷயம்? 1 ஹவருக்கு 5 ரூபான்னு சொன்னாங்க. அதனால 1 ஹவருக்கு 5 ரூபாயா? என்னடா ப்ரௌசிங் சென்டர் மாதிரி ஆகிப்போச்சு. நீ கிளாஸ் கட்டடிக்கணும், நீ எல்லாம் கிளம்பு. ஒன்று நான் இந்த கேம்ல சேர்த்துக்க மாட்டேன், கிளம்பு. ஒரு பெரிய ஃப்ளெக்ஸு, நண்பர்கள்லாம் சேர்ந்து குட்டி குட்டியாக ஃபோட்டோ போட்டு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறாங்களே, இது நல்லதா கெட்டதா? கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது. அந்த கொஞ்சம் நல்லதையும் கொஞ்சம் கெட்டதையும் சொல்லு. கொஞ்சம் நல்லது என்னன்னா விளம்பரம் பண்ணிடுறாங்க. என்னடா விளம்பரம்? சொர்ணாக்கா உன்ட்ட நான் தனியாக வர்றேன், நீ சொல்லுமா சுபாஷ். அப்போதான் ஒரு 10 பேர் வருவாங்க, ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா மொய் எழுதுவாங்க. சூப்பர். ஃப்ளெக்ஸ் இருக்கிறது நல்லதான், ஆனால் அதில் ஒரு கெட்டதும் இருக்குது. இப்போ ரொம்ப பெருசாக வச்சு இந்த டேர்னிங்லாம் வச்சனால திரும்ப நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வளையிற இடத்துல இப்படி குறுக்க வச்சிடுறாங்க, அப்புறம் எல்லாம் குடிஞ்சு போகிறாங்க. ஃபைனலாக வந்து சொர்ணாக்கா அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க கேட்டு பார்ப்போம். கண்ணாடி தூக்கி விட்டுருக்கு, தொலைஞ்சிங்க இன்னைக்கு நீங்கள். நடுவர் அவர்களே, என் அன்பார்ந்த கோடான கோடி ரசிகர்களே, கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் நல்லது கொஞ்சம் இது தெலுங்கு பட டைட்டில் தானே? சீரியல் டைட்டில். அப்போ கொஞ்சம் நல்லது எப்படின்னா, அப்பயாவது தான் நல்லா அப்படியே பவுடர் அப்பதான் குளிச்சு எல்லாம் பண்ணி அப்படியே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்பயே 4-5 பொண்ணா பையனா பாக்கட்டுமா? கண்ணை கீது குத்திராத, நகர்ந்து நின்னுக்கிற. நீ ஒரு போது இடைவெளி விட்டு நில்லு. சொல்லுமா. கேட்டது என்னன்னா, அந்த போட்டோ பார்த்துட்டு 10 பொண்ணு 10 15 லவ் லெட்டர் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது வேற எங்கேயோ கொண்டு போகுது சரண்யா. நாம எதுக்கு அதோட பாதிப்பு தெரிஞ்சு அவனுக்கு போட்டோவை பார்த்து ஏமாந்து போய் லெட்டர் வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க. என்ன அநியாயம் இருக்காங்க, எதுக்கு இதை கேட்டோம் சார்? அதாவது நான் இன்னைக்கு கேட்டது, நான் ஒரு இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கொண்டு வந்தேன், அதனால கேட்டேன். மன்னிச்சிருங்க, தெரியாம கொண்டு வந்துட்டேன். வேற எங்கேயோ போயிடுச்சு டாபிக். ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னா தங்கிலீஷும் சுத்த தமிழும். சூப்பர். ஸோ உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, உங்ககிட்ட இருக்க பிரிண்டர் லேசரா இன்ஜெக்டா, அவ்வளோதான். இதை வந்து நீங்க சுத்த தமிழ்ல சொல்லணும். சண்டை போடாங்க, நான் வரேன்னு வாங்க வா. ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் ஆந்திரா. ஓகே. ஸோ வாட், நான் என்ன ஆந்திரா மீல்ஸ் போடணுமா உனக்கு? தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். தெலுங்கு தெரியுமா? தெலுங்குல சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பிரிண்டர் నా దగ్గర ఉన్న எங்களுக்கு தெரியாதுன்னு என்னத்தையாவது சொல்லக்கூடாது. பார்க்குற மக்களுக்கு தெலுங்கு தெரியும், அவங்க எங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. கொஸ்டின் முன்னாடி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்க பிரிண்டர் இன்ஜெக்டா லேசரா? ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? இல்லை, அவங்க கிட்ட ஒரு கேட்டுக்கலாம். நீயே சொல்லுமா. உங்ககிட்ட இருக்க பிரிண்டர் இன்ஜெக்டா லேசரா? இப்போ சொல்றடே, சொல்லுப்பா, பிடிச்சிட்டே உன்னைய. உங்ககிட்ட இருக்க அச்சடிப்பான் ஒளியா வருது? ஒளிப்படமா இல்ல ஒளிப்படம்? லேசர்னா ஒளிப்படமா? இருக்கலாமே. தப்பு இல்ல. ஆமா. உங்ககிட்ட இருக்கிற
அச்சடிக்கிறது, ஒளிவிச்சா இன்னொரு வகையான ஒளிவிச்சா, அச்சடிக்கிறதா? பிரிண்டர். சொந்த ஊர் விழுப்புரத்துலேயுமே அடிக்க ஆரம்பிச்சிங்க. 2000 அடிக்கிறீங்களா? அப்புறம் நீ தான் சொல்கிற அச்சடிக்கிறது நாங்கள் வச்சுருக்கோம் கலர் கலராக அடிக்கிறோன்னு. நீங்க சொன்னது சொன்னேன். பேர் சொல்லுங்க. சரோஜா. சரோஜா. யார் இந்த பேர் வச்சது உங்களுக்கு? அப்பா வச்சாங்க. பாட்டி பேர். நீ அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று விட்டு ஒன்று திருப்பி அந்த சரோஜா கண்டினியூ அப்படியே வச்சுக்கலாம், ஆனா நான் வைக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன எழுத்து பேசுறது? பரம்பரையாக நம்ம ஃபேமிலியில் அப்படி தான் வச்சுட்டு வரோம். அப்படியெல்லாம் இல்ல, இந்த பரம்பரை சரோஜா அப்படி எழுத்து பேசாதன்னு சொல்லியிருக்கேன் நான். சரி, நான் பேசல. நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அதை பத்தி. நீ சொல்லு, ஆன்சர் சொல்லு ஃபர்ஸ்ட். உங்ககிட்ட இருக்கிற அச்சகம். அச்சகம். ஆமா, நான் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன். கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுப்பேன், வந்துருங்க. ஆமா, உங்ககிட்ட இருக்கிற அச்சகம் இரட்டையரா இல்ல மின்னுருக்கியா? இரட்டையரா. ஜெராக்ஸ் காப்பி. என்ன மாற்றான் படம்லாம் சொல்றீங்க? அப்படிதான், அந்த கான்செப்ட் அப்படியே கொஞ்சம். நான் படித்த ஸ்கூல் வந்து செல்லும் ஸ்கூலில் இருக்குது. அங்கே வந்து அரக்கோணம் ஓகேங்களா? போயிட்டு தமிழ் வாதியார்கிட்ட கேளுங்க, எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்களான்னு. அவர் எனக்கு சொல்லியே கொடுக்கல. இது அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததானே உங்களுக்கு சொல்ல முடியும். சரண்யா, இந்த 2 மணி பஸ் இருக்கு, பிடிக்கிறியா? நான் கிளம்புறேன். கிளம்பு. நீ யாரோ மாதிரி பேசுறிய, எனக்கு சொல்லி தரலங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க. நீ எங்கேயோ உங்களிடம் இருக்கும் பிரிண்டர் தானே படப்பொறி. படப்பொரி. படப்பொரி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன படப்பொரி? கார்த்திகை அன்னைக்கு விற்பாங்கம்மா, கார்த்திகை பொரி மாதிரி. அதுவே இருக்கும், இது இருக்க கூடாதா? எதிர்த்து பேசாத சரண்யா நீ. உங்ககிட்ட இருக்கிற படப்பொரி லேசானதா இல்ல கனமானதா? கனமானது இல்ல, இது இன்ஜெக்ட். உள்ளே விமானம். என்ன விமானம்? என்னன்னா உள்ளே ஜெட்னா? ஓஹா, வரே வா. உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஆங்கில வார்த்தையை பிரித்து எழுதிய பெருமை சிரிசாவை தான் சாரும். இன்ஜெக்ட், உள்ளே விமானம். ஒளி வீசுறதா இல்ல ஊசி போடுறதா? ஆஹா, என்ன இட்லி பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ? ஊசிலாம் போகும்போது பிரிண்டர் கெட்டு போகுமா? இந்த கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இவங்க, கண்டுபிடிச்சு ஊசி போகும். 2 நாள் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா உங்க வீட்டுக்கு பிரிண்டருக்கு ஊசி போயிடும். உங்ககிட்ட இருக்கிற அச்சடிக்கும் கருவி சொல்லு. ஒளிக்கதிரால். உங்களிடம் இருக்கும் அச்சடிக்கும் கருவி ஒளிக்கதிரால் அச்சடிக்குமா இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு டாக்டரை வரவழைக்குமா? ரெமோ நர்ஸ் வருவார்களா? எல்லாரும் ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டாங்க. அச்சடி பண்ணல ஆரம்பிச்சு ஊசி போடுற கருவியில இருந்து எல்லாம் வந்துட்டு போயிருச்சு. தமிழ் மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்லிடலாமா? நான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட இருக்க பிரிண்டர் இன்ஜெக்டா லேசரா? அதுக்கு சுத்த தமிழ்ல என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அச்சுப்பொறி இயந்திரம் மைவீச்சா சீரொலியா? ஸோ இனிமேல் வந்து எங்கேயும் பிரிண்ட் எடுக்க போகிறோம். லேசர் எப்படின்னா என்ன, இன்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் இதை கேளுங்க, அவங்களுக்கு தெரியுதான்னு கேளுங்க. தெரியலன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்லாம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓட்டிட்டு உண்மையான பதில் அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதுதான் சிஐடி கூகா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் ட்ரைனிங் சென்டர். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரோபோட் நேம் பார்த்தீங்கன்னா கூகா. அது வந்து ஒரு கம்பெனி நேம். அது அந்த ரோபோட்டை நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த ஃபீல்டாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்ணுறதுக்கு, வெல்டிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா சேஸ்லிக்ஸ் பார்ட்ஸ்லாம் டீபேரிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறையா ஃபீல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேஷன் ஆகிட்டு வருது. அதனால தான் நம்ம ரோபோட்டிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ரோபோட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு காமிக்கிறதுக்கு கராத்தே ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம். அது உங்களுக்கான டெமோ பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷஸ் இருக்குது. அதை நாங்கள் வந்து எங்கள் ரோபோட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். சரண்யா, அப்புறம் நேராக போய் ஒரு 2 சேர் எடுத்துகிட்டு வந்துரு. ஆமாம், நானும் அதை தான் நினச்சேன். இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துக்கோங்க, இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன். 2016-17 நமது பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகளோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம். அப்படி மாதிரி நிற்கிறீங்களேம்மா எல்லாரும்? அதில் நீங்கள் தான் பிரின்சிபல், நான் தான் வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கலாமே. சும்மா தானே இருக்கட்டும். யார் அவன் காலேஜ் ஓட சொன்னவன்? அதாவது இந்த தீபாவளி, பொங்கல், ஹாப்பி பர்த்டே நான் மட்டும் அன்னைக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த நியூ இயருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? ஜனவரி மாதம் ஃபுல்லாக சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் உங்களை அப்படின்னு. அதனால் இவங்க இப்போ தான் நான் பார்க்குறாங்க. அதனால் சொல்லுங்கம்மா. இப்போ ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோமா. இப்போ லெமன் எடுத்துக்கும், எலுமிச்சை எடுத்துக்கும். எலுமிச்சை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மைக் அங்கே கொடுங்க. லெமன் ஜூஸ் செய்யறது, எலுமிச்சை வச்சு சூனியெல்லாம் பண்ணலாம். பல பேர் சூனியம் பண்ணுறதா? யாருக்கு பண்ணியிருக்கியா? இல்ல, பண்ணலாம்னு இருக்கேன். வேணாம், மைக்கை கொடுங்க. லெமன்ல இருந்து நாங்க கரண்ட் எடுப்போம். எப்படி எடுப்பீங்க? அதெல்லாம் எடுக்கல. லெமன்ல இருந்து பண்ணா கரண்ட் வரும். அப்படியா? ஸ்டூடெண்ட் நான். சரி, நீங்க எடுங்க. நகோஷத்துக்கு நகம் என்ன பண்ணுறே? திருஷ்டி சுத்தி போடலாம். புது வண்டி கார் தான் வாங்கினா மேலே சேர்த்தலாம். லெமன் டீ ஷாப்லாம். ஆஹா, என் செல்வமே. லெமன் சாதம் செய்வோம். ஏன் இவ்வளோ ரகசியமாக வந்து சொல்லிட்டு போற நீ? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சிக்கன் 65. ஐயோ, இன்னும் சொல்லுமா? சிக்கன் லாலிபாப். ஐயோ,
இன்னும் தந்தூரி. அப்படி எப்படி பிழிஞ்சு சாப்பிட்டா தேவாமிர்தமா இருப்பான். அடுத்து சொல்லுங்க. யார் மாதிரி நம்ம கோவமா இருந்தா அவங்க கண்ணில் போய் புளிஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த செக்மெண்ட் என்ன சொல்லுங்க? ஸோ இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பேன், அதோட வரலாறு என்ன, அதாவது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். எலுமிச்சைன்ற பேர் ஏன் வந்தது அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. அதாவது என்னன்னா, அதாவது இப்ப நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இப்ப கேட்ட கேள்விக்கு ஓட்டுகளை பதில் தெரியாதுன்ற காரணத்தினால் தலை பின்வாங்குகிறது. எந்த தலை பின்வாங்குகிறது? இந்த தலை தான். நோ, பின்வாங்க கூடாது. இந்த தலை வினோத் மூர்த்தி அவர்கள் எலுமிச்சைக்கு மிகப்பெரிய பெயர் காரணத்தை கூற இருக்கின்றார்கள். சரி, அதுக்குள்ள அந்த சுளைகள் நிறைய இருக்குது, அதோடய அது மஞ்சள் கலர்ல இருக்கனால அப்படி ஒரு பேர் வந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன்னா பழத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வச்சுட்டு இருப்பாங்க பழத்தை, யாரோ எலி மிதிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுனால எலுமிச்சைன்னு வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பழம் வச்சுட்டாங்க, எல்லாத்துலயும் வந்து எலி ஏறி ஏறி ஓடிடுச்சு. மிச்சம் இருந்த பழத்தை எலுமிச்சை. இது ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாமா? சரக்கு அடிக்கும் போது சைடிஷ்ல என்ன சொன்னா? இருங்க இன்னும் முடிக்கல. மத்தவங்களை சொல்ற நீ? நம்ம இன்னைக்கு அடிச்சிருக்கோம். நம்ம எங்க அடிச்சோம்? இன்னைக்கு தானே பார்த்துருக்கோம். சரி வா, இனிமேல் ஆரம்பிச்சுக்கோ. ஹாப்பி நியூ இயர் தம்பி. கண்டிப்பா அங்க சொல்றான் சரக்கு அடிக்கும் போது மிச்சம். ஐயோ, திருப்பி அதையே சொல்றானே. சைடிஷ் வச்சிருப்போம் பாத்தீங்களா? ஆமா. அதுல எலுமிச்சைய புழிஞ்சிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டுவாங்க, அந்த எலுமிச்சை மட்டும் மிச்சம் இருக்கும், அதான் அது எலுமிச்சைன்னு வச்சுட்டாங்க. ஓ, மிச்சம் யாரா திம்பாங்க அதை? யாரா திம்பாங்க? ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், தனியாக பேசுவோம். நீ உடனே ஏமாத்துற. பேர் சொல்லு. நான் வினோத் கிரிதர். எலுமிச்சைன்றது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அது அந்த இதில் வந்து இலையை வந்து நம்ம டீக்கு யூஸ் பண்ணுறோம். சாப்பாஸ் அது தேயிலை இல்லை தம்பி, அது வேற இல்லை. இந்த இது லெமன் டீ. லெமன் டீனா அதாங்க. சொல்லு. அப்புறம் பழத்தை யூஸ் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால மிச்சம் இல்லாத இருக்கிறதுனால எலுமிச்சைன்னு பேர். சபாஸ். இல்லை, எந்த பழம் எடுத்தாலும் எலுமிச்சை பழம் மட்டும் தான் நீங்கள் கடைசியில் தூக்கி போட்டுருவீங்க. சுற்றி போட்டாலும் தூக்கி போட்டுருவோம், ஜூஸ் போட்டாலும் தூக்கி போட்டுருவோம், சாப்பாஸ் என்ன தூக்கி போட்டுருவாங்க. அதனால வந்து லெமனை வந்து எல்லா டைம் யூஸ் பண்ணி தூக்கி போறதால அது பேர் எலுமிச்சை. எலுமிச்சை செடி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைம்மா, நான் வேஸ்ட். அதுல பழம்லாம் எல்லோ கலர்ல இருக்கும், அதனால வந்து அதை எள்ளுன்னு வச்சுட்டாங்க. இலையெல்லாம் பச்சை கலர்ல இருக்கணும், அதனால பச்சைன்னு வச்சுட்டாங்க எலுமிச்சை. நீ இவ்வளோ கேள்வி கேட்குறியே, எலுமிச்சை செடி பார்த்துருக்கேன். செடியா மரமா? அது செடி நல்லா தெரியுமா? கண்டுபிடிச்சவங்க குரூப்பா ஒரு டீமா போனாங்க. சரி. அப்ப வந்து கபடி குழு நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு பழம்னு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் சாத்துக்குடி பழம்னு கண்டுபிடிச்சாங்க. நிறைய பழம் சின்ன சின்னதாக கீழே இருந்தது. என்னது இது, என்ன பழமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இது மிச்சமா இருக்கு இந்த பழத்துலன்னு சொல்லிட்டு எலுமிச்சைன்னு பேர் வந்துச்சு. அந்த அந்த குழு எங்கம்மா இருக்காங்க இப்போ? அது எங்கேயோ இருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து லைம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். எப்படி இருக்கும்? லைம். அது வந்து தமிழ் ஸ்லாங்ல நம்ம வந்து அலாம் எலும் அப்படின்னு வந்துடும். ஸோ உங்க கணக்குப்படி வந்து இங்கிலீஷ்க்கு அப்புறம் தான் தமிழ் வந்து வந்துருக்கு. அதான் அதை வந்து நம்ம கூப்பிடும் போது தமிழ்ல எலும் யாராவது கூப்பிட்டு இருப்பாங்க. அம்முச்சல்லம் இங்க வாங்கல் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டோமா? ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து லேனா எல்லோ கலர்னு அர்த்தம், மோன்னா சோர்னு அர்த்தம். ஸோ அதை கம்பைன் பண்ணி லெமன் வச்சுட்டாங்க. இல்லைம்மா, நீ லெமன் கரெக்டாக சொல்லிட்டோமா? எலுமிச்சைக்கு அதே மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ் தெரியாது. இந்த எலுமிச்சம் பேர் எப்படி வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் ராஜாலாம் 7 வகையான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களால அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால அந்த 7 ஃப்ரூட்டோடது இந்த ஒரு லெமன் டேஸ்ட்ல வருது, அதனால 7 வந்துச்சு. நீ ஏதோ சாக்லேட் போடுற மாதிரியே சொல்றீங்க. எலுமிச்சை வந்து சின்னதா இருக்கு, அது வந்து விலையும் கம்மியா இருக்கும், ஏழைங்களாம் சாப்பிடலாம். அதனால அந்த வந்து எலுமிச்சை. அதனால 7 வந்து ஏழை. எலுமிச்சம்பழத்துக்கு பேர் காரணம் கேட்டா ஏகப்பட்ட கதையெல்லாம் வருது. சூப்பர், நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டோம். ஆனா உண்மையான ரீசன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை இப்ப பார்க்கலாம். எல் என்ற சொல் மஞ்சள் நிறத்தை குறிக்கும். மஞ்சள் நிற பழமாக இருப்பதால் எல் என்பதிலிருந்து எலுமிச்சை வந்ததாக கூறுகிறார்கள். மேலும் இந்த எல் என்பதிலிருந்தே மஞ்சள் நிறத்தை குறிக்க எல்லோ என்று ஆங்கிலத்தில் வந்துள்ளதாக கருதுகின்றனர். இனிமேல் லெமன் ஜூஸ் சாப்பிடும்போதும் சரி, லெமன் சாதம் சாப்பிடும்போதும் சரி, கிரில்லில் பிழிஞ்சு சாப்பிடும்போதும் சரி, இதை வச்சு தான் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கெல்லாம் புரியுதாமா, யாருக்கெல்லாம் வந்து கிரில் வாங்கி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி நீங்கள் பரப்பலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏதோ பில்லா படம் பார்க்குற மாதிரி சைடில் கவால் வந்து நின்றுட்டீங்க. நிறைய பொம்மைகள்லாம் நம்ம மனசில் வந்து ரொம்ப ஆள் மனசில் இருக்கும். இந்த மீரா அப்படி வீணை பிடிச்சி நிற்கிறது, தம்பூரா பிடிச்சி நிற்கிறது, வீணையா தம்பூராவா ஏதோ ஒன்று அப்படி பிடிச்சி உட்காந்துருக்கிறது, ஒரு கண்டன் சிலை ஒன்று. இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 3 குரங்கு உட்காந்துருக்கும். ஒன்று இப்படி இருக்கும்,
ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். அதோட அர்த்தம் என்ன ராஜா? ஒன்று வந்து கெட்டதை வந்து பேசக்கூடாது, சரி. கெட்ட விஷயங்களை வந்து பார்க்கக்கூடாது, சரி. கெட்ட விஷயங்களை வந்து காதால கேட்கக்கூடாது. சூப்பர். இது மூணுல எது நீ செஞ்சுட்டு இருக்க? ஆக்சுவலாக மூணுல எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். எதுவுமே பண்ணலையா? நீ சொல்லுமா. நீங்கள் 2 ட்வின்ஸா? இது 2 பேரில் யார் அக்கா? நீங்கள் தான் அக்காவா? நீங்கள் 2 பேரில் யார் இந்த 3 விஷயத்தில் எதை செஞ்சுட்ருக்கீங்க? ஏதாவது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம்? தேவையில்லாத நிறைய பேச மாட்டேன். போத அரவிந்த், சின்ன பிள்ளைய பிடிச்சி ஏன் மிரட்டிக்கிட்டே கிடக்குறீங்க? அது என்ன பேச்சு பேச பத்தியா? தேவையில்லாதெல்லாம் பேசவே கூடாதுன்னு என்னையே சொல்லுது அது. இந்த செக்மெண்ட் என்னன்னா வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் தருவேன், அதோட ஒரு பேர் சொல்லுவேன், அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்றத நீங்க சொல்லணும், அதோட வரலாறு. ஸோ உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா குரங்கு. குரங்குன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லணும். குரங்குன்றது மரத்துக்கு மரம் தாவியும் தான் இருக்கும், அதனால ஒரு செயல் அது ஒழுங்கா செய்யாது. சரி. அது வேற வேற மாதிரி செஞ்சுட்டே இருக்கும், அதான் குரங்கு. உன் பேர் சொல்லு ஃபர்ஸ்ட். வினோத். வினோத், நான் கேட்குற கேள்வினா குரங்குன்னு ஏன் பேர் வச்சாங்க? அது தாவுதா, குதிக்குதா, அதெல்லாம் வேணாம் எனக்கு. குரங்குன்னு பேர் வச்சது வந்து அது ஒரு டிஃபிகல்ட். அது சொல்றதே டிஃபிகல்ட் தான். சும்மா வினோத் போ. குரங்குனா அது சேட்டு தானே பண்ணிட்டே இருக்காங்க, குரங்குன்னு சொல்றாங்க. இல்ல ரொம்ப சேட்டு தானே பண்ணிட்டே இருக்கும்ல. ஆமா, ரொம்ப சேட்டுத்தனம் பண்ணது ஓகேமா. ஏன் குரங்குன்னு பேர் வச்சாங்க? அதான் கேள்வி. எனக்கே மாலிஷ் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, இனிமே குரங்கே வச்சாங்கன்னு கேட்டாங்க. இப்போ நீ எதோட கம்பேர் பண்ற பத்தியா? நான் கம்பேர் பண்ணல, சொல்றேன். இப்படி பண்ணாத மகாலட்சுமி. அது எந்த விஷயத்தையும் முழுசா பண்ணாம குறையாவே செய்யறதுனால குரங்கு. அப்படிலாம் சொல்லாத. குரங்கு ஒரு வேலை எடுத்தா பெர்ஃபெக்டா முடிச்சிடும். நீ போயிட்டு இருக்க, உன் கையில் இருக்க பாப்கார்னை பிடுங்கணும்னு நினச்சினா அது பிடுங்கியே தான் தீரும். நம்ம கூட பாதியில் விட்டுட்டு சரி போய் தொலைப்போ அப்படின்ட்டு போயிடுவோம். அதை விடவே விடாது. நார்மலாக குரங்கு வந்து மரத்தில் தாவறதால அது குரங்கு நேம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளாம் குரங்குலேருந்து மனுஷன் மட்டும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறது தான் மனுஷனானா. பட் அப்படி இல்லாதனா நம்மளே ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு வந்த ஹியூமன் பீயிங் தான் அதை அவங்களுக்கு அப்படியே நேம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு என்ன நேம், அது ஃபஸ்ட்டு யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு நோ ஐடியா. இல்லை, அது தெரியாதுன்றத கூட அவ்வளோ படப்படப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி வந்து சொன்னாலும் எனக்கு தெரியலங்க அப்படின்றது கடைசியில். அந்த காலத்துல குரங்குன்னு ஒரு ஊர் இருந்திருக்கும், அங்கேருந்து வந்ததுனால குரங்குன்னு பேர் படிச்சா வர. அதான் ஒரு விஷயம். வந்திருக்குது குரங்கு. ஆமா, இப்போ மைசூர் பண்ணுறோன்னா மைசூரில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி குரங்கூர், அது எந்த டிஸ்ட்ரிக்ட் தம்பி? அது எப்படி பார்த்தாலும் 32 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். இல்லை, குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. உங்கள் ஊரில் இல்லை? இல்லை. எந்த ஊராக இருக்கலாம்னு நினைக்கிறேன்? அதை என்ன கேட்கறத விட குரங்கிட்ட கேட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2 பேரும் நேராக கிளம்பி குரங்கோட அப்பா அம்மா கிட்ட கேட்டால் இதை பற்றி கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். உடனே வாங்க நம்ம கிளம்புவோம் மிஸ்டர் ஜேம்ஸ் அப்படின்னு தான் கிளம்பணும். நம்ம வாங்க போகலாம். பேர் கிரில்ஸ் கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். ஆமாம், ஏன்னா அவர் தான் ஊரூரா சுற்றிட்டு, அவர் தான் காட்டில் நிறைய சுற்றுறாரு. அது குறுக்கும் நெடுக்கும் ஓடுறதுனால குரங்கு. குறுக்கும் நெருக்கமா ஓடுறதுனால அதுக்கு பேர் குரங்குன்னு பேர் வச்சாங்க. குரங்கு. கு என்ற எழுத்து வளைவை குறிக்கும். குகை, குடை, குடம் போன்ற வார்த்தைகளை உதாரணங்களாக கூறலாம். முதுகு வளைந்த நிலையில் அமர்ந்திருப்பதால் குரங்கு எனப்படுகிறது. குரங்கின் வடிவிலிருந்தே ஆங்கிலத்தில் உள்ள கியூ என்ற எழுத்து பிறந்ததாக தமிழறிஞர் அரசேந்திரன் நிறுவியுள்ளார். நம்ம வீட்டிலலாம் வந்து குனிஞ்சு உட்காந்து வச்சுக்கே, குனிஞ்சு உட்காரான்னு சத்தம் போடுவாங்களா? காரணம் தான் எங்கே நம்ம குனிஞ்சு உட்காந்து பழையபடி குரங்காவே மாறிடுவோமோ அப்படின்றதுனால. ஸோ நிமிர்ந்து நிற்போம், மனித நேயம் காப்போம். இதே மாதிரி ஜாலியான ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த வாரம் இன்னொரு காலேஜ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, அரவிந்த் மற்றும் CIT காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.